சொன்னா புரிஞ்சுக்காத குழந்தைங்களா இல்ல, புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். முக்கியமா நம்ம கிட்ட பொறுமை வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நாம நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைய வளர்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தைய வளர்க்கறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வச்சு பார்த்து பார்த்து கட்டுறதுதான். அதே மாதிரி தானே நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்கணும். கொஞ்ச நாள் தான் வீரா, நம்ம சொல்ல சொல்ல அவளே புரிஞ்சு நடந்துப்பா. வந்துட்டீங்களா கனிக்குட்டி? பாரு, சித்தி எவ்வளவு வருத்தப்படுறா. கோவப்படுத்திட்டல்ல, சித்தி பாவம்ல. சாரி கேளு. வீரா, வீரா, என் சித்தி இல்ல, என் செல்லம். நான் வேணும்னு பண்ணல சித்தி, நான் சும்மா ஜாலிக்கு பண்ணேன். அது பெருசா மாறிடுச்சு. உம்மா. ரொம்ப சாரி சித்தி, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ என்ன அடி திட்டு, ஆனா நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத சித்தி, ப்ளீஸ். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட பேசாம இருந்தாலும் உனக்கும் அப்படித்தானே இருக்கும். பாவம் வீரா. எப்படி காரியம் ஆகணும்னா மட்டும் சித்தி சித்தின்னு கூப்பிடுவ, முத்தம் கொடுப்ப, வாயாடி மத்த நேரத்துல எல்லாம் மதிக்க மாட்ட. அதெல்லாம் அப்படிதான். நீதான் இப்ப சமாதானம் ஆயிட்டல்ல, பாத்தீங்களா? அது போதும். வாண்டு. உம்மா. சார், பக்கத்துல இருக்க வேம்பலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால ஆன டொனேஷன் எதுவும் கொடுக்குறீங்களா? தலை, சாமி காரியம் ஏதாவது பார்த்து பண்ணு. அவன் சாமிக்கெல்லாம் கேட்கல, சரக்கு கேட்டிருக்கான். போக சொல்ல அவனை. எது சரக்குக்கா? சார், வேம்பலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால் ஆன காணிக்கைய ஏதாவது தாரீங்களா? தலை, சாமி காரியமா தலை, ஏதாவது கொடுத்து அனுப்பேன். இந்தா. ஐயோ, இந்த உண்டியல் 1000 ரூபாய்க்கு கீழே வாங்காதுங்க. என்னது 1000 ரூபாயா? என்ன குத்து வச்ச மாதிரி கேக்குற? தலை, இவன் சொன்னதை கேட்டியா? சாமி காரியம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வாங்கறது பிச்சை, இதுல மிரட்டல் வேற. போட தம்பி, நான் யாருன்னு தெரியாம நீ விளையாண்டுட்டு இருக்க. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். உன் கடைக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொன்ன தம்பி? காசு கொடுத்தா நல்லா இருப்ப, இல்லைன்னா கடை நாசமா போயிடும். யார் கடையை பத்தி என்ன பேசுற? என்ன கை வைக்கிறியா? ஒண்ணு இவெல்லாம் திருந்தவே மாட்டான். தம்பி, வேணாம் தம்பி. ஏன் மேல கை வச்சிட்டீங்கன்னா ஏரியா பசங்களோட வரண்டா. டேய் டேய் போடா. வேணாம், விடுங்கப்பா. இருக்குடா உங்களுக்கு. சார், திரும்ப வந்துட்டியா நீ? கடை ஓனர் யாரு? சொல்லுங்க சார். நாங்க கார்பரேஷன்ல இருந்து வரோம். கார்பரேஷனா? ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். சார், இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க கடை நடத்த முடியாது. நிறைய நியூசன்ஸ் ஆகுதுன்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்க கடையை காலி பண்ணுங்க. சார், இங்க கடை போட்டா என்ன? இது ஏன் இடம். எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு இடம் தான் சார். இதுக்கப்புறம் நான் தேடி வாடகைக்கு இடம் பிடிச்சி அங்கே போய் கடை போடணும் எனக்கு எந்த அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க.
பிரச்சனையாக போகுது வாங்க சார் போலாம் வாங்க சார் போலாம். கிளம்போ. சரி சரி வாங்க போலாம். ஐயோ இது என்ன புது பிரச்சனை? இது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆ. உன் அண்ணி என்ன காலி பண்றதுக்காக அனுப்புன ஆளுங்க. ஆ? அண்ணியா? இது என்ன புதுசா இருக்கு? இப்ப என்ன பண்றது? டீ குடிக்கணும் போல இருக்கு. ஒரு டீ சொல்லு. சக்கரை தூக்கலா. கரெக்டா லிஸ்ட் போட்டு வச்சிரு. அக்கா வணக்கம் மேடம். வேட்பு மனு தாக்கல் பண்ணணும். என்ன மேடம் பாக்குறீங்க? இத்தனை நாள் கான்டாக்ட் எடுத்துட்டு இருந்தான், பிசினஸ் மேன் நினைச்சோம். இப்போ திடீர்னு அரசியலுக்கு வரானேனா? நமக்கும் பாதுகாப்பு இருக்குல்ல, நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு 4 பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுவே அரசியல்வாதியா இருந்தா தொகுதியில் இருக்க அத்தனை பேருக்குமே நல்லது செய்யலாம்ல. அதான் முழு நேரமும் மக்கள் சேவகன் ஆகணும்னு முடிவோட வந்திருக்கேன். இந்தாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்துக்கிறேன். ம், கரெக்டா இருக்கு. வாங்கிக்கோங்க மேடம். எடுத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ. இது எல்லாமே உங்களுக்கு தான் மேடம். வரேன் மேடம். அடுத்து எம்எல்ஏவா வந்து நிக்கிறேன். வரேன் மேடம். வரேன் மேடம். வாங்க மேடம். மேடம் உட்காருங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். அந்த ஆதித்யா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ம் அப்படி இருக்கும்போது அவன் மேல எந்த கேஸுமே இல்லையா? இருக்கு மேடம். ஆனால் எல்லாமே ஹிட்டனாக இருக்கு. எதுக்குமே ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை மேடம். அவன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறான் மேடம். டைரெக்டாக அவன் பேரில் எந்த டீலிங்கும் இல்லை மேடம். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எளிய மக்களுடைய கடைசி ஆயுதமே அரசியல்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அயோக்கியெல்லாம் வந்து உட்காந்தானா அது சாக்கடை ஆயிடும் சார். இவெல்லாம் தொகுதியில நாமினேஷனே பண்ணக்கூடாது. புரியுது மேடம். யாராவது அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். சார், இம்மீடியட்டா அந்த ஆள் மேல இருக்கிற எல்லா கேஸையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ம் அவனுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் அவனால பாதிக்கப்பட்ட மக்களை பத்தியும் டீட்டெயிலா விசாரிங்க. ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க. ம் அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம்.